அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் 2024 எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சுக்கிரன் என்றால் காதல் நாயகன், கலத்தர காரகன், சுகபோகங்களின் அதிபதி. மீனராசியில் உச்சம் பெறும் சுக்கிரனின் ராகுவுடன் இணைவதால் சிறப்பம்சம்தான். 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கிரன் இணைவது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது. சில ராசிக்காரவங்க விபரீத ராஜயோகத்தால் பணமழையில் நனைய போகிறாங்க. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. சுக்கிரன் என்றால் இன்பம், மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் சிற்றின்பம், திருமணம் முதலான சுகத்தை ஆணுக்கு அளிப்பவர். அதே போல பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனசுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களின் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருக்கிறது அவசியங்க. இவருடைய தசா காலமான 20 வருஷத்தில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள்லாம் உண்டாக போகுது. ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் அது கோடீஸ்வர யோகமாக உங்களுக்கு அமையும். சுக்கிரன் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருந்தால் வசதியான மனைவி அமைவார், நன்றாக சம்பாதிக்கும் மனைவி அமைவார். ஆடம்பரத்துக்கும் அழகியலுக்கும் காரணகர்த்தாவான சுக்கிரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாதம் ஒரு முறை இடம்பெயர்வார். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி. கலத்தரகாரகன் சுக்கிரன் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர். ஆகையால் சுக்கிரன் நமது சாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருக்கிறது அவசியம். சுக்கிரன் ரிஷபம், துலாம் ஆகிய ராசிகளில் ஆட்சி பெற்று அமரும்போது, மீன ராசியில் உச்சம் பெறும்போதும் மாளவியா யோகம் எனப்படும் ராஜயோகத்தை தரப்போகிறார். இந்த சுக்கிர பெயர்ச்சி யாருக்கு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சுக்கிர பெயர்ச்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மகர ராசி. உங்கள் ராசிக்கு 3வது வீடான மீன ராசியில் சுக்கிரன் குடியேறப் போகிறார். ராகுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேரப்போவதனால் முயற்சி ஸ்தானத்தில் குடியேறும் சுக்கிரனால் பணியிடத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். விபரீத ராஜயோகம் கைகூட வரும். உங்களின் பேச்சாற்றலையும் உங்களின் பேச்சு திறமையும் அழகியல் உணர்வும் அதிகரிக்கும். உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும், கவனமாக இருக்கணும். வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கி வர நன்மைகள் நடைபெறும். சுக்கிரன் உங்கள் ராசியில் இருந்து இடப்பெயர்ச்சியாகி 2வது வீட்டில் பயணம் செய்ய போகிறார். தனஸ்தானத்தில் சனியோடு பயணம் செய்ய போகும் சுக்கிரனால் பண வருமானம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். பெண்கள் விலை உயர்ந்த நகைகள், பணம் வாங்குவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நிறைய யோசிக்கும் திறமையுடைய மகர ராசி அன்பர்களே, நீங்கள் புதுமை படைக்க எண்ணுவீங்க. இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். பல வகையான யோகங்கள் ஏற்படும். உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானம் தேவை. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் பிடிக்கும்.
வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலையே காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்வாங்க. போட்டிகள் மறையும். திருமணம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக பலன் தரும். குடும்பத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மறையும். உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும். பிள்ளைகள் உங்களது பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க. வாய்க்கு ருசியான உணவும் கிடைக்கும். பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் போதும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் ரொம்ப கவனமாக இருங்க. கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். வாகனங்களை ஓட்டும்போது எச்சரிக்கை அவசியம். வீண் செலவு ஏற்படும். அடுத்தவங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். அரசியல் துறையினருக்கு மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும். பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்திராடம். இந்த மாதம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய மாதம். வியாபாரிகள் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம். இதுவரை குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த பிள்ளைகள் வந்து சேருவாங்க. அயல்நாட்டில் இருந்து நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும். தந்தை மகன் உறவு சுமூகமாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது திருவோணம். இந்த மாதம் ஊழியர்கள் நினைத்த இடத்திற்கு மாறுதல் பெறுவாங்க. தங்க நகை வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவாங்க. அதே நேரம் பணியாளர்களும் கவனமாக இருக்க வேணும். வியாபாரிகள் நல்ல நிலையை அடைவாங்க. வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்தபடி வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது அவிட்டம். இந்த மாதம் திருமணத்திற்கு வரன் தேடுவோர் வரக்கூடிய வரன்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேணும். தொழிலதிபர்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவாங்க. லாபம் பெருகும். வியாபாரிகள் போட்டியின்றி வியாபாரம் செய்து லாபத்தை பெறுவாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். ஊனமுற்றவங்களுக்கு தொண்டு செய்வதும் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவதும் கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறைக்கும். காரியத்தடை நீங்கும். சந்திராசிரம தினங்கள் 19, 20. அதிர்ஷ்டமான தினங்கள் 12, 13. இதுவரைக்கும் நாம் பார்த்தது சுக்கிர பெயர்ச்சி பலன்களில் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.